மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக அமையும். மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின் 4ஆம் வீட்டில் பலமிழந்த கடக ராசியில் அமர்வதால் உடல்நலக்குறைவையும் தரலாம். ஆனால் 7ஆம் தேதி முதல் உங்களின் 5ஆம் வீட்டில் இடம்பெயர்ந்து படைக்கும் ராஜயோகம் உங்களுக்கு கல்வி மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றியை தரும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சவால்கள் இருக்கும் மற்றும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடும். மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும். காதல் உறவுகளுக்கு மாதம் பலவீனமாக உள்ளது. நீங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு இடையே தவறான புரிதல் மற்றும் சண்டை சூழ்நிலை ஏற்படலாம். நிதி ரீதியாக சில செலவுகள் இருக்கும். இருப்பினும் உங்கள் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். சகோதர சகோதரிகள் உங்களின் பணியில் உறுதுணையாக இருப்பார்கள். உடல்நலக் கோளாறுகள் தாயாரை தொந்தரவு செய்யலாம். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். வேலை செய்பவர்கள் சலசலப்பை சந்திக்க நேரிடும். வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் சில நோய்களுக்கு நீங்கள் இரையாகலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மதச் செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறு புனித யாத்திரைகள் மேற்கொள்ளலாம். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையில் அலைச்சல் ஏற்படும். குரு பகவானின் பார்வையும் 7ஆவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் நல்ல நிலைமைகள் காணப்படும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் பேர்ச்சிப்பதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இல்லை. இதனால் கல்வியில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் குறையும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் வலுவிழந்த கடக ராசியில் அமர்வதால் தாயாருடன் சண்டை வரலாம். மாதம் முழுவதும் 5ஆவது வீட்டில் கேது பகவான் இருப்பது ஒருவருக்கொருவர் தவறான புரிதலை ஊக்குவிக்கும். இது உங்கள் உறவில் அடிக்கடி பதற்றம் அல்லது மோதல்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். திருமண ஜாதகக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து மாதம் முழுவதும் உங்கள் 7ஆவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் உறவில் அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பது மட்டுமின்றி காதல் மற்றும் இனிமை நிறைந்த தருணங்களாக இருக்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் செலவுகளில் சீரான தன்மையை பராமரிக்கும் மற்றும் செலவுகள் தொடரும். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் வியாபாரத்தில் நிதி ஆதாயமும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் மாத தொடக்கத்தில் கடக ராசியில் செவ்வாய் இருப்பதால் நெஞ்சு சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம். சில கஷ்டங்களைக் கொண்டு வரலாம். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும். நண்பர்களின் உதவியால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். இந்த நேரத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மாதத்தின் 2ஆவது வாரத்தில் நிலைமை கொஞ்சம் மாறும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். நினைத்த காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது நல்ல நேரம். சந்தையில் சிக்கிய பணம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். இத்துறையில் இருப்பவர்களுக்கும் இது நல்ல நேரம். மாதத்தின் நடுவில் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம். ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது. 3ஆவது வாரத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் சரியாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படக்கூடும். புதிய மின்சார
மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களிலுள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பற்றுவரவில் தவறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடும் திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேஷராசினரே, இந்த மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பணவரத்தும் திருப்தி தரும். மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீர்கள். பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்கவிட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள். மனத்துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். பரணி, இந்த மாதம் யாரையும் எதிர்த்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும். எல்லா நலன்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 10, 11. அதிர்ஷ்ட தினங்கள் 21, 22.